Hello guys, welcome to DAF English Masters. இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் ஒன்று பார்க்க போறோம். அந்த 100 days சேலஞ்சோட தான் இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்ல டோட்டலா நமக்கு குரூப் 2ல 100 கொஸ்டின் கேட்க போறாங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் பார்ட்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில டவுட்ஸ் இருக்கும். எதனால உங்களுக்கு இந்த டவுட் வருது அப்படின்னா, இப்ப ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க எல்லாம் நியூ புக் ஓல்டு புக் அது இதுன்னு சொல்லி நிறைய வச்சு அப்படியே உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கான ஒரு விளக்கத்தோட தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கேன். இப்ப குரூப் 2ல ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கலாமா இல்ல ஜெனரல் தமிழ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா நான் சொல்லுவேன் ஜெனரல் இங்கிலீஷ் தான் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் மேடம் ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜெனரல் தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஜெனரல் தமிழ்ல நியூ புக்கு ஓல்டு புக்கு இது இல்லாம ஓலைச்சூடுல இருந்தா வேற போன டைம் கொஸ்டின் கேட்டாங்களாம். அப்ப அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஆனா ஜெனரல் இங்கிலீஷ்க்கு அந்த எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்ல 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய போயம் அண்ட் ப்ரோஸ் படிச்சா போதும். ஆஸ் வெல் அஸ் 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ் படிச்சா போதும். ஏன்னா மேம் நிறைய லிட்டரரி வெக்காபுலரிஸ் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா மோர் தென் எனஃபா இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நம்ம 100 daysக்கு ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் கொண்டு வந்தேன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு நம்ம இன்னும் பேர் வைக்கல. அதுக்கான பேரை நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. அதுல பெஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தான் இந்த சீரீஸ்க்கு நம்ம வைக்க போறோம். இந்த 100 daysமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன பிளானோட பார்த்துடலாம். இப்போ ஒரு சப்ஜெக்ட்க்கும் ஐ மீன் இந்த இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ்ல டோட்டலா நமக்கு 7 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 7 யூனிட்ஸ்க்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அந்த 7 யூனிட்ஸையும் நம்ம எத்தனை கிளாஸ்ல கொண்டு போக போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க, 7 யூனிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்களேன், இந்த 7 யூனிட்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க. யூனிட் 1ல கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட்ல இருந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸையுமே நீங்க 30 daysல நீங்க அடிச்சிடலாம். என்ன மேடம், நம்ம நிறைய பேர் சர்ச் பண்ணுவோம்ல, இருக்கிற நாளெல்லாம் விட்டுடுவோம். வீட்டை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், 90 daysல டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்றது எப்படி, 50 daysல கிராக் பண்றது எப்படி அப்படிலாம் சொல்லி வீடியோ சர்ச் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் இந்த எக்ஸாம்ல நம்ம பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இந்த 30 daysல நம்ம என்ன பண்ண போறோம்னா 25 மார்க்ஸை கவர் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அப்ராக்சிமேட்டா அவங்க கொடுத்துருக்க டேட் படி நமக்கு இன்னும் 140 days இருக்கு. இன்னையோட சேர்த்து நமக்கு 140 days இருக்கு. சரிங்களா? இந்த 140 daysல நீங்க எனக்கு ஒரு 100 days கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை ஜெனரல் இங்கிலீஷ்ல 100க்கு 90+ போட வச்சிருவேன். ஷூர். ஓகேங்களா? பாருங்க, இப்போ கிராமர்ல இருந்து நமக்கு 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. இந்த 25 கொஸ்டினுக்கு நம்ம எடுத்துக்கிற டேஸ் 30 days. என்ன மேடம் 25 கொஸ்டின் எங்களுக்கே கிராமர்லாம் தெரியுமே, ஏன் எங்களுக்கு 25 கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க, 25 days 25 கொஸ்டின்ஸ்க்கு ஏன் 30 days எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 30 daysலயே இப்ப நிறைய பேருக்கு டென்ஸ் படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், நான் ட்ரெயின்ட் வெர்ப்ஸ் படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், ஜெரண்டரும் பிரசன்ட் பார்ட்டிசிபிளும் சேமா தான் இருக்குது, இன்ஃபினிட்டி எங்க வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுக்கான ஒரு ஷார்ட்கட்ஸோட சேர்த்து தான் நம்ம இந்த எலாபரேட்டான இந்த 30 days கொண்டு போக போறோம். சரிங்களா? அப்ப பாருங்க, யூனிட் 1 கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எங்க போய் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 to 10thலயே பேசிக் எல்லாமே இருக்குது. அதோட போனோம்னா அதனுடைய கண்டினியூஷனா 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கிராமர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, நம்ம கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமரை படிச்சா போதுமானது. அதே மாதிரி ஒரு கிராமர் பார்ட்ஸ்க்கு பின்னாடியும் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்ப தமிழ்ல எல்லாம் டூ யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமரை செக் அவுட் பண்றதுக்காக லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையுமே படிச்சுக்கணும். அதுவும் நமக்கு இங்க எசென்ஷியல். சரிங்களா? அப்போ கிராமர் பார்ட்ல நான் என்ன படிக்க போறேன், எனக்கு 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸையும் நான் 6 to 12th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸை கவர் பண்ணா எனக்கு அது போதுமானது. நெக்ஸ்ட் வெக்காபுலரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த வெக்காபுலரியில நமக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ்ல உள்ளதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டாபிக் முடிச்சதுக்கு பிறகும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுப்போம். அந்த பிடிஎஃப் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஃபைனலா உங்களுக்கு ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாவே நீங்க அதிகப்படியா நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரலாம்.
இதோட நம்ம சைட் பை சைடு என்ன பண்ண போறோம், போய்ட்ரி அண்ட் ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஷார்ட்கட்டா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இந்த 100 டேஸும் உங்களை சூப்பரா என்கேஜா வச்சிருக்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்களேன், ரைட்டிங் ஸ்கில்ஸ். இது நம்ம ஸ்கூல் புக்லயே சோர்ஸ் இருக்கு, அவுட் சோர்ஸும் நம்ம இதுல கொடுத்துருவோம். சரிங்களா? அதுல இருந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, வெக்காப்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் கொடுத்த நோட்ஸும் இருக்கு, as well as நம்ம எடுத்து வச்சிருக்க நோட்ஸும் இருக்கு. அப்ப அதுல இருந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இந்த 10 கொஸ்டின்ஸுக்கு நம்ம எத்தனை நாள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 டேஸ் எடுத்துக்க போறோம். அப்ப 10 டேஸுமே உங்களுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸும் கொடுத்துருவோம், as well as அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கான உங்களுக்கான கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இப்ப பாருங்க, கிராமர்ல இருந்து அடுத்த வெயிட்டேஜ் நமக்கு எங்க இருக்கு, யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட போறாங்க, அந்த பேராகிராஃப் கொடுத்து நமக்கு என்ன பண்ண போறாங்க, இதுக்கு சரியான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்ல போறாங்க. இல்ல இந்த பேசேஜ்ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இது அப்படியே சைட் பை சைடு நம்ம ஒரு கொஸ்டினா ப்ராக்டிஸ் பண்ணா கூட சூப்பரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நமக்கு இன்னும் 140 டேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், யூனிட் 6ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. டென்ஸ் அண்ட் வாய்ஸ் ரிலேட்டடான டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி தான் நமக்கு பெரும்பாலும் இருக்க போகுது. அதுல இருந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, இப்போ நிறைய பேருக்கு வந்து சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ்னா என்னன்னு சொல்லி புரியாம இருக்கும் இல்லையா? இப்ப நிறைய இப்ப கான்கர்ட்னா நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா சொன்னா புரிஞ்சிடும். நிறைய பேருக்கு கான்கர்ட்னு சொன்னா அது என்ன கான்கர்ட் அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. இப்ப அதே மாதிரி நம்ம என்ன சொல்லிப்பாங்க, கன்ஜங்ஷன்ஸ், கனெக்டர்ஸ், லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனுடைய டிஃபரன்ஸ்லாம் என்னன்னு தெரியாம நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு டாபிக்கும் ஒரு வேர்டுக்கும், ஐ மீன் ஒரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங் இருக்கு, அந்த ஒரு வேர்ட் சம்பந்தமான என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த 100 டேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா லிட்டரரி பார்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். நமக்கான ப்ரோஸ் அண்ட் போம்ஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுலயே நம்ம சைட் பை சைடா இந்த 100 டேஸ்லயே நம்ம சைட் பை சைடா என்ன பண்ண போறோம், லிட்டரரி பார்ட்ஸையும் கவர் பண்ண போறோம். அந்த லிட்டரரி பார்ட்ஸ்க்கும் ஒரு லிட்டரரி ஒர்க்குக்கும் உங்களுக்கு சாலிடா 10 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்க போறேன். சரிங்களா? பாருங்க, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டோட்டலா 7 யூனிட்ஸ். அந்த 7 யூனிட்ஸ்ல 7th யூனிட்டை மட்டும் சைட் பை சைடு இந்த 100 டேஸ்ல நம்ம அப்படியே ஒண்ணா முடிச்சுட்டு வந்துருவோம். இந்த 6 யூனிட்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ டேஸை நம்ம எடுத்துக்க போறோம். பாருங்க, கிராமர் பார்த்த 30 டேஸ்லையும் அதே மாதிரி நமக்கு வெக்காப்ஸ் 15 டேஸ் பிளஸ் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு 10 டேஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு அப்படியே ஒரு யூனிட்டா நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டே வர போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், ஃபுல் ப்ராக்டிஸ். இது வந்து உங்களுக்கு லைவ் செஷனா இருக்க போகுது. இந்த 3 கிளாஸஸ்மே உங்களுக்கான லைவ் செஷனா இருக்க போகுது. இந்த இந்த டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செஷன்மே கமெண்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் என்ன பண்ணலாம், இந்த 3 டேஸ்க்கும் நமக்கு இந்த 3 டேஸ்மே நம்ம லைவ் செஷனா தான் கொடுக்க போறோம். அதுல கூட நீங்க கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த ரிவிஷன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 3 டேஸ் டோட்டலா நமக்கு 100 டேஸ்ல இந்த இங்கிலீஷ் பார்ட்டை நம்ம முடிக்க போறோம். இந்த 100 டேஸ் நமக்கு முடிக்கும் போது இங்கிலீஷ்ல நான் நல்ல மார்க் எடுத்துருவேன், நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 2ல கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. லாஸ்ட் டைம்ல கொஸ்டின் டஃப் அப்படின்னா நம்ம நார்மலா நான் ப்ரோஸ் போயம் படிச்சுட்டு இருந்தேன், ஜென்ரலான கிராமர் பார்ட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டஃப். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் சேர்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஜென்ரல் தமிழை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணனா நான் கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் தமிழுக்கு போடுற எஃபர்ட் அளவுக்கு போட தேவையில்ல, இந்த மாதிரி சின்ன எஃபர்ட் போட்டாலே நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இந்த 100 டேஸும் நம்ம டாபிக் வைஸ், இப்போ கிராமருக்கு 30 டேஸ் சொல்லிட்டோமா, அப்ப இந்த 100 டேஸும் என்னென்ன டாபிக்ஸ் கொண்டு போக போறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 2 அதாவது 2 கிளாஸஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்துக்க போறோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிக்கும் போதே உங்களுக்கு இதுல ஒரு கிளாஸுக்குமே உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன். அது உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக. சரிங்களா? இது கிளாஸோட சேர்த்து உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம். கிராமர் பார்ட்ஸ் மட்டும் யூனிட் 1 மட்டும் நம்ம 30 டேஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி 31லேருந்து நமக்கு 50 டேஸ், அதாவது வெக்காபுலரி செஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுலயே ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ள வெக்காபுலரிஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கொடுத்து உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட்டும் வச்சிருவோம்.
ஒரு நாளைக்குமே ஒரு வீடியோலையும் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் ஆட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டர் ரைட்டிங்ல 51 டேலேருந்து 62 வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் 51ல ஸ்டார்ட் பண்ணி 62 வரைக்கும் அந்த டேஸ் வரைக்கும் நமக்கு லெட்டர் ரைட்டிங் இருக்க போகுது. 63லேருந்து 72 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படிக்க போறோம். ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு ஒரு 20 டேஸ். நான் இதுல உங்களுக்கு என்னன்னா, இப்போ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதுல பாருங்களேன், அன்சின் பேசேஜ், நியூஸ் பேப்பர் பேசேஜ், ஹெட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டாபிக் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லா சோர்சஸையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோலையுமே கொடுத்துருவேன். பாருங்க, டிரான்ஸ்லேஷனுக்காக நம்ம ஒரு 5 டேஸ் எடுத்துக்க போறோம். வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக நம்ம டிரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ணி தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ யூனிட் 6 வரைக்கும் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். யூனிட் 7 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 100 டேஸ்மே சைட் பை சைடாக யூனிட் 7ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டாபிக்ஸையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய 100 டேஸ் பிளான்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 100 டேஸ் சீரீஸ்க்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 100 டேஸுமே, அதாவது இன்னைக்கு நம்ம 8 ஜூன் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் அன்னைக்கு இந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே, தட் மீன்ஸ் ஜூன் 9லேருந்து நமக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கான பேர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம் இல்லையா, நீங்களே உங்களுக்கு பிடிச்சமான பேரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற பேரை தான் நம்ம இது வைக்க போகிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீரீஸாக தான் கொண்டு போக போகிறோம். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக ஃபுல் ஹோப்போட நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. வெற்றி நம்மதே. நம்மளுடைய இங்கிலீஷ் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு